அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் வைகாசி மாதத்தினுடைய முதல் அமாவாசை. அப்போ 2 அமாவாசை வருதுன்னா, ஆமாம், இந்த மாதத்தில் 2 அமாவாசை வருது. அதனால் இது ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும், வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும், தவற விடாதீங்க. அந்த வகையில் நாளைய தினம் 16ஆம் தேதி அன்னைக்கு முதல் அமாவாசை அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது 15ஆம் தேதி பின்னிரவு 3:58ன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, 16ஆம் தேதி அதிகாலை 3:58க்கு ஆரம்பித்து 17ஆம் தேதி அதிகாலை 2:09 அந்த திதியானது நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப அற்புதமான திதி. இதில் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 17ஆம் தேதி அதிகாலை 1:09 3:09 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தை சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் வழிபாடு செய்து நமக்கு வேண்டுவனவற்றை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு சித்தர்கள் காட்டிய வழி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுபோக ரொம்ப முக்கியமானது, முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம 16ஆம் தேதியை கணக்கில் கொள்ள வேண்டும். சூரிய உதயத்திலிருந்து சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ளே முன்னோர்கள் வழிபாடு, அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த பழக்கம் இல்லாதவங்க படையல் போட்டு வழிபடலாம். இல்லை அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் மாடுகளுக்கு அகத்திக்கீரையோ அல்லது காகத்திற்கு கருப்பு எள் கலந்த தயிர் சாதமோ வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு ரொம்ப ஏற்ற தினம் அப்படின்னு சொன்னோம்னாலும் இந்த வைகாசி மாத அமாவாசை தேதியை சொல்லலாம். அருகாமையில் குலதெய்வ ஆலயம் இருக்குன்னா நேரில் போயிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க, பசு நெய் வாங்கிட்டு போகலாம். அதுங்க போய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தாலும் ரொம்ப சிறப்பானது. அங்கே அமர்ந்து ஒரு 5 நிமிடம் தியானம் செய்வதும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அங்கே வர்ற நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்கிறதையும் கூடுதல் சிறப்பை உண்டாக்கும். அதே போல் சித்தர்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற தினம் அப்படின்னு சொன்னோம்னாலும் இந்த அமாவாசை தேதியை சொல்லலாம். பௌர்ணமியை தானே சொல்லுவாங்க அப்படின்னா, அமாவாசையும் சரி பௌர்ணமி இந்த 2 தினங்களுமே ரொம்ப அற்புதமானது. அதனால் சித்தர் வழிபாடு செய்கிறதும் இன்றைய தினத்தில் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமாவாசை தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆலயங்களில், குறிப்பாக சித்தர் ஆலயங்களில் அமர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறது, மலை மேலே ஏறி மலை பயணம் போகிறவங்கெல்லாம் மலைக்கிட்ட இருந்து நம்ம வழிபாடு செய்கிறது, அல்லது கோவிலில் இருந்து தியானம் செய்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் அந்த பலனை பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னா, காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த அமாவாசை தேதியில் செய்கிறதுக்கு உகந்தது. முனியப்ப சுவாமியாக இருக்கலாம், கருப்பண்ண சுவாமியாக இருக்கலாம், சங்கிலி கருப்ப சுவாமிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம காவல் தெய்வங்கள், ஆண் தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த தினம் அப்படின்னு சொல்கிறது இந்த அமாவாசை திதியை சொல்லுவாங்க. மேலும் பல சிறப்புகளை உடைய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வழிபாட்டுக்கும் சரி, மன நிம்மதிக்கும் சரி, செல்வ செழிப்புக்கும் சரி, எல்லாத்துக்குமே உகந்த ஒரு திதியாக இருக்கும். அப்படிங்கிறனால நாளைய தினத்தை தவற விடாதீங்க. மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.